شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر صدق الله المولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إن الدين يسر صدق رسول الله صلى الله عليه وسلم. மதீனா இஸ்லாமிய பல்கலைக்கழக இலங்கை மாணவர் ஒன்றியம் நடாத்தும் ரமதான் சீரியஸ் என்ற இந்த நிகழ்ச்சி தொடரில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைவதோடு அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நிகழ்ச்சியில் ரமதான் நோன்பில் சலுகை பெற்றோர் என்ற தலைப்பில் சில விடயங்களை டிஸ்கஸ் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் பின்பற்றக்கூடிய இந்த அழகான மார்க்கமாகிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இலகுத்தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை அடிப்படையாக வைத்து கட்டப்பட்ட ஒரு மார்க்கம். எல்லா மனிதர்களுக்கும் அவங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு சட்டங்களை கடமையாக்கிய ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அதாவது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயத்திலையும் மனிதர்களுக்கு லேசிப்படுத்தி கொடுக்கணும் என்ற ஒரு விஷயத்தை தான் நாடுறானே தவிர அதுக்கு மாற்றமாக மனிதர்களுக்கு கஷ்டப்படுத்தணும், விடயங்களை கஷ்டப்படுத்தி கொடுக்கணும் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாட இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லிக்கிறாங்க, இன்ன தீன யுஸ்ருன், நிச்சயமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இலகுவான ஒரு மார்க்கம். அன்பான சகோதரர்களே, நான் முன்னால சொன்ன அந்த இலகுத்தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கும் நாங்கள் இப்போ நுழைந்திருக்கக்கூடிய இந்த ரமதான் மாதத்துக்கும் இடையில ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிற விஷயம் ஒரு மறைவான ஒரு விடயம் அல்ல. அது என்ன தொடர்பு என்ற விடயத்தை நாங்கள் யோசித்தோம்னு சொன்னால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய ஃபர்தான நோன்பை மனிதர்களுக்கு கடமையாக்கக்கூடிய நேரத்தில் எல்லா மனிதர்களும், அது யாராக இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்தாலும் சரி, கட்டாயம் இந்த நோன்பை பிடிச்சே ஆகணும். இதுக்கு பதிலாக இதுக்கு ஒரு வேறொரு எந்த ஒரு மாற்று ஈடும் இல்லை என்ற ஒரு இடத்துக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை கொண்டு போயிட்டு வைக்கல. மாறாக அந்த விஷயத்துல கூட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கம் ஒரு எவ்வளவு ஒரு அழகான மார்க்கம் என்று சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்திக்கிறான். அதாவது இந்த ஃபர்லான நோன்பை அல்லாஹ் மனிதர்களுக்கு கடமையாக்கிய நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சில கூட்டத்தினர்களுக்கு இந்த நோன்புடைய விஷயத்தில் ஒரு விசேட சலுகையை கொடுத்திருக்கிறான். அதாவது அந்த நபர்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் அந்த கூட்டத்தினர்களுக்கு நோன்புடைய விஷயத்தில் ஒரு சலுகையை அல்லாஹ் வழங்கிக்கிறான். அதாவது விருப்பமாக இருந்தால் அவங்களுக்கு நோன்பை பிடிக்கவும் ஏலும், அதே அவங்க விரும்பினு சொன்னால் நோன்பை விடவும் ஏலும் என்று சொல்லக்கூடிய ஒரு சலுகையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சில கூட்டத்தினர்களுக்கு கொடுத்திருக்கிறான். யார் அந்த கூட்டத்தினர்கள் என்று நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அதில் வரக்கூடிய முதலாவது கூட்டத்தினர்கள் யாருன்னு சொன்னால் பிரயாணிகள். அதாவது தன்னுடைய ஒரு தேவைக்காக வேண்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒருத்தர் பிரயாணம் செஞ்சு செல்றாரு. அப்படியான ஒரு நபருக்கு இஸ்லாத்தில் என்ன செய்ய இயலும்னு சொன்னால், அவருக்கு நோன்பை விடுற விஷயத்தில் இஸ்லாம் அந்த நபருக்கு சலுகை வழங்கிக்குது.
ஒரு பிரயாணிக்கு இஸ்லாம் சலுகை வழங்குதுன்னு சொன்னால் உண்மையிலேயே எங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு சொகுசு வாகனத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு தூர பிரயாணத்தை செஞ்சாலும் அந்த மனிதன் அந்த பிரயாணம் முடிவில் அவன் ஒரு பலகீனமானவராக மாறி அவனுடைய உடம்புக்கு அவன் அப்படியே டயர்டாகி ஒரு கஷ்டமான நிலைமைக்கு அந்த மனிதன் கஷ்டமான நிலைமையில் அந்த மனிதன் ஈக்கிறான். அப்போ பிரயாணத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஏற்படுது என்ற விஷயத்தை இஸ்லாம் கவனிச்சதுக்கு பின்னால் இஸ்லாம் மார்க்கம் என்ன செஞ்சுக்குதுன்னு சொன்னால் பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் ஃபர்லான நோன்பை அந்த மனிதன் பிடிக்க தேவையில்லை, அந்த மனிதனுக்கு அந்த நோன்பை விட ஏழும்னு சொல்லக்கூடிய ஒரு சலுகையை இஸ்லாம் மார்க்கம் வழங்கிக்குது. ஆனாலும் உண்மையிலேயே எல்லா பிரயாணிகளுக்கும் பிரயாணம்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் கிட்ட ஒரு இடத்துக்கு போகிறாரு, அதையும் நாங்கள் பிரயாணம்னு சொல்லுவோம். அப்போ பிரயாணம்னு பேருள்ளுக்கு வரக்கூடிய அதாவது பிரயாணிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த சலுகையை பயன்படுத்த இயலுமான்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அப்படி இல்லை. இஸ்லாம் எல்லா பிரயாணிகளுக்கும் இந்த சலுகையை வழங்கி இல்லை. மாறாக இஸ்லாம் பிரயாணிகளுக்கும் சில நிபந்தனைகளை போட்டிக்குது. அந்த நிபந்தனைகளுக்கு அவர் உட்பட்டாராக இருந்தால் அவருக்கு இந்த சலுகையை பயன்படுத்தலாம். அதில் முதலாவது சொல்லக்கூடிய நிபந்தனை என்னன்னு சொன்னால் அந்த பிரயாணியுடைய பிரயாணம் ஒரு அதாவது இஸ்லாத்தில் ஆகுமான ஒரு பிரயாணமாக ஈக்கணும். உதாரணமாக ஒரு நபர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு, தூர பிரயாணம் உண்டு. நோக்கம் என்னன்னு சொன்னால் போதைப் பொருள் வாங்கணும். இஸ்லாத்தில் போதைப் பொருள் ஹராம். அப்போ ஒரு ஹராமான ஒரு விஷயத்துக்காக வேண்டி ஒருத்தர் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாராக இருந்தால் அவருக்கு இந்த சலுகையை பாவிக்கல. இஸ்லாத்துடைய பார்வையில் அவருடைய பயணம் ஒரு ஆகமான பயணமாக இல்லை. அதே ஒரு நபர் ஒரு வியாபார விஷயத்துக்காக வேண்டி போகிறாரு, அப்படி இல்லாட்டி ஒரு திருமண வீட்டுக்காக வேண்டி போகிறாரு. இப்படி போகக்கூடிய நேரத்தில் இது ஒரு ஆகமான பிரயாணமாக ஈக்குது. இந்த நேரத்தில் அந்த நபருக்கு இந்த சலுகையை பயன்படுத்தலாம். ரெண்டாவதாக இஸ்லாம் சொல்லக்கூடிய நிபந்தனை என்னன்னு சொன்னால் அவருடைய பிரயாணம் மசாஃபத்துல் கஸ்ரை அடைந்திருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தில் ஒரு மனிதன் பயணம் செல்லக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுக்கு தொழுகையை சுருக்கக்கூடிய ஒரு அனுமதியை ஒரு சலுகையை இஸ்லாம் வழங்கிக்குது. அப்போ தொழுகையை சுருக்குறன்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லி இஸ்லாம் ஒரு தூர அளவு ஒரு எல்லையை வச்சுக்குது. இத்தனை கிலோமீட்டர் போனாராக இருந்தால் அவருக்கு தொழுகையை சுருக்கலாம். அப்போ அதே விஷயம்தான் இதுலேயும் வரும். அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய பயணம் அமைஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நபருக்கு என்ன செய்யலாம், நோன்பை விடக்கூடிய சலுகையை பயன்படுத்தலாம். அப்போ உண்மையிலேயே அந்த கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் போனால் ஒருத்தருக்கு தொழுகை அதாவது இந்த ரமதானில் நோன்பை விடலாம் என்ற விஷயத்தில் உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் அதிகமான உலமாக்களுடைய கருத்தின்படி கிட்டத்தட்ட 81 கிலோமீட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு தூர அளவை ஒரு மனிதன் எட்டி இருந்தால், இல்லாட்டி அதை விட கூடுதலான தூரம் ஒரு மனிதன் போனானாக இருந்தால் அந்த பயணத்தில் அந்த நபருக்கு என்ன செய்யலும்னு சொன்னால் நோன்பை விடக்கூடிய அந்த சலுகையை பயன்படுத்த இயலும். அதே போல் மூணாவதாக ஒரு நிபந்தனையை இஸ்லாம் சொல்லிக்குது. அது என்னன்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு மனிதர் அவருடைய பயணம் ஆகுமான பிரயாணமாகவும் ஈக்குது, அதே போல் குறிப்பிட்ட அந்த தூரத்தையும் தாண்டி அவர் போகிறாரு. இப்படி இருந்தாலும் மூணாவது ஒரு விஷயத்தையும் அந்த நபர் கவனிக்கணும். அதாவது அவருடைய பயணம் ஃபஜ்ருக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டு ஈக்கணும். அதே போல் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் அவர் அந்த ஊருடைய எல்லையை தாண்டி ஈக்கணும். ஃபஜ்ருக்கு முன்னால் அவர் பயணத்தை ஆரம்பிக்கணும். ஃபஜ்ருக்கு முன்னாலேயே அவர் என்ன செஞ்சிக்கணும், அந்த ஊருடைய எல்லையை தாண்டி ஈக்கணும். இப்படி இருந்தால் அந்த நபருக்கு என்ன செய்யலாம், அந்த பயணத்தில் இந்த நோன்பு விடுற இந்த சலுகையை பயன்படுத்த இயலும். ஒரு நபர் ஃபஜ்ருக்கு முன்னுக்கு வெளியாகிட்டாரு, ஆனாலும் ஃபஜ்ருக்கு முன்னுக்கு ஊருடைய எல்லையை தாண்டல. அப்படி இல்லாட்டி ஃபஜ்ருக்கு பின்னால் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். இப்படியாப்பட்ட நிலைமைகளில் அந்த நபருக்கு இந்த சலுகையை பயன்படுத்த ஒரு இயலாத நிலைமைக்கு அவர் தள்ளப்படுறார். அப்போ ஆகுமான பிரயாணம் கஸ்ர் அதாவது தொழுகையை சுருக்கிறதுக்கான அந்த தூர அளவை அவர் எட்டிக்கணும். அதே போல் ஃபஜ்ருக்கு முன்னால் வெளியாகி ஃபஜ்ருக்கு முன்னால் அவர் ஊருடைய எல்லையை தாண்டிக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருத்தருடைய பயணத்தில் அமைஞ்சின்னு சொன்னால் அவருக்கு தாராளமாக தொழுகையை அதாவது அவருடைய அந்த பயணத்தில் அவருக்கு என்ன செய்யலாம், அந்த நோன்பை விடுற அந்த சலுகையை பயன்படுத்த இயலும்.
அடுத்ததாக நோன்பை விடுற விஷயத்துல சலுகை வழங்கப்பட்ட இரண்டாவது கூட்டத்தினர்கள் யாருன்னு சொன்னா, அதாவது குணமாகாத பயங்கரமான நீண்ட கால நோய்களால பாதிக்கப்பட்டவங்க, அதே போல வயது முதிர்ச்சி அடைந்த வயோதிபர்கள். இப்படியாப்பட்ட ஆக்களுக்கும் இஸ்லாம் என்ன சலுகையை வழங்கிக்குதுன்னு சொன்னா, நோன்பு விடுற விஷயத்துல இஸ்லாம் சலுகை வழங்கிக்குது. அதாவது ஏன்னு சொன்னா, உண்மையிலேயே அந்த ஒரு வயோதிபராக இருக்கலாம், ஒரு நோயாளியாக, அதாவது சின்ன சின்ன நோய்கள் இல்லை, குணமாகாத நீண்ட கால பயங்கரமான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள். இப்படியாப்பட்ட ஆக்கள் அவங்க அந்த நோயால் பாதிக்கப்பட்டு பலகீனமான ஒரு நிலைமையில் ஈப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு ஃபர்தான நோன்பையும் 30 நாள் பிடிக்கணும் என்ற ஒரு நிலைமைக்கு அந்த மனிதன் தள்ளப்பட்டால் அது மிச்சம் ஒரு கஷ்டமான நிலைமையாக மாறிடும். ஆகவே தான் இஸ்லாம் என்ன செஞ்சுக்குது என்று சொன்னால், ஒரு வயோதிபர் அதே போல் நீண்ட கால நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு இஸ்லாம் சலுகை வழங்கிக்குது. அவங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நோன்பு பிடிக்கலாம், விருப்பமாக இருந்தால் அந்த ஃபர்லான நோன்பை விடலாம். மூன்றாவதாக இந்த நோன்பு பிடிக்கிற விஷயத்தில் சலுகை வழங்கப்பட்ட கூட்டத்தினர்கள் யாருன்னு சொன்னால், கற்பிணி தாய்மார்கள், அதே போல ஒரு பிறந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள். இந்த 2 கூட்டத்தினர்களுக்கும் நோன்பு பிடிக்கிற விஷயத்துல, நோன்பு விடுற விஷயத்துல இஸ்லாம் சலுகை வழங்கிக்குது. உண்மையிலேயே எங்களுக்கு தெரியும், ஒரு கற்பிணி தாய் அந்த காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்படுவாண்டு. அதே போல பிள்ளை கிடைச்சதுக்கு பின்னால பால் கொடுக்கக்கூடிய காலகட்டத்திலேயும் ஒரு தாய் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு சொல்ற விஷயத்த நான் சொல்லித்தான் நீங்க விளங்கணும்னு இல்லை. அது மிச்சமே ஒரு கஷ்டமான காலகட்டம். அந்த விடயத்தை எங்களை விட அல்லாஹ் மிச்சம் அறிஞ்சு வச்சிக்கிறான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிக்கிறான்னு சொன்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் இருந்தால் அவளுக்கு இந்த சலுகையை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிக்கிறான். அதே போல பெண்களை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு தெரியும், ஹைத் நிஃபாஸுடைய காலம், அதாவது மாதவிடாய், பிள்ளை பேர், இந்த 2 காலகட்டத்திலையும் பெண்கள் நோன்பு பிடிக்கிற இல்லை. உண்மையிலேயே ஒரு கற்பிணி தாய்க்கும் பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாய்க்கும் வழங்கப்பட்டது ஒரு சலுகையாக இருந்தாலும், ஹைல் நிஃபாஸுடைய காலத்தில் ஒரு பெண் நோன்பை விடுறது அது ஒரு சலுகை இல்லை. அதாவது விரும்பினா நோன்பு விடையும் மேலும், விரும்பினா நோன்பு பிடிக்கவும் ஏலும்ன்ற சலுகை இல்லை. மாறாக அன்னைக்கு கட்டாயம், ஹைதுடைய காலத்தில், நிஃபாஸுடைய காலத்தில் கட்டாயம் ஒரு பெண் நோன்பை விட்டே ஆகணும். அப்போ ஹைத் நிஃபாஸுடைய காலத்தில் இஸ்லாம் சலுகைன்ற ஒன்று வழங்கி இல்லை, மாறாக அதாவது இஷ்டம் கொடுத்து இல்லை, விரும்பினா பிடிங்க, விரும்பினா உடுங்கண்டு. ஹைத் நிஃபாஸுடைய காலத்தில் கட்டாயம் ஒரு பெண் நோன்பை விட்டே ஆகணும். அதே ஒரு கற்பிணி தாய், அப்படி இல்லாட்டி பால் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் அவளுக்கு இஸ்லாம் இஷ்டம் கொடுத்திருக்குது. அதாவது விருப்பமாக இருந்தால் நோன்பு பிடிக்கவும் இயலும், விருப்பமாக இருந்தால் நோன்பு விடவும் இயலும். அப்போ ஒரு பிரயாணி, வயோதிபர்கள், அதே போல கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், கற்பிணி தாய்கள், அதே போல பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு பெண், இப்படியாப்பட்ட ஆக்களுக்கு இஸ்லாம் என்ன செஞ்சுக்குதுன்னு சொன்னால், நோன்பு பிடிக்கிற விஷயத்தில், நோன்பு விடுற விஷயத்தில் ஒரு தாராளமான ஒரு சலுகையை இஸ்லாம் வழங்கிக்குது. இந்த கூட்டத்தினர்களுக்கு சலுகையை வழங்கினத்தோட இஸ்லாம் மௌனமாகிக்கல். மாறாக இந்த சலுகையை வழங்கினதுக்கு பின்னால அவர் நோன்பை விடுவார். அது ஒரு ஃபர்லான நோன்பு. அந்த ஃபர்லான நோன்பை விட்டதுக்கு பின்னால அந்த ஃபர்லான நோன்பை அந்த நஃபர் எப்படி கதா செய்யணும் என்ற விஷயத்தையும் இஸ்லாம் தெளிவுபடுத்திக்குது. ஒரு பிரயாணி நோன்பை விட்டா அவர் எப்படி அந்த நோன்பை கதா செய்யணும், ஒரு கற்பிணி தாய் நோன்பை விட்டா அவள் எப்படி அந்த நோன்பை கதா செய்யணும் என்ற விஷயத்தையும் இஸ்லாம் தெளிவாக பேசிக்குது. ஆரம்பமாக அதாவது ஒரு நஃபர் என்ன செய்கிறாரு, பிரயாணம் போகிறாரு, பிரயாணத்துக்காக வேண்டி நோன்பை விடுறாரு. அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு நோய், இதுக்காக வேண்டி நோன்பை விடுறாரு. அப்படி இல்லாட்டி ஹைல் நிஃபாஸுடைய காலம், இந்த காலங்களில் ஒரு பெண் நோன்பை விடுறார். இப்படியாப்பட்ட காரணங்களுக்காக வேண்டி ஒருத்தர் நோன்பை விட்டாராக இருந்தால், ஒரு பெண் நோன்பை விட்டாலாக இருந்தால், இவங்க என்ன செய்யணும்னு சொன்னால், அதாவது 2026 வந்த நோன்புல ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒரு பயணத்துக்காக வேண்டி நோன்பை விட்டார். ஒரு பெண் ஹைல் நிஃபாஸுக்காக வேண்டி ஒரு நோன்பை விட்டாலாக இருந்தால், 2027 உடைய நோன்பு வாரதுக்கு முன்னால அந்த பெண், அந்த ஆண் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த உட்ட நோன்பை கட்டாயம் கதா செய்யணும்.
தகுந்த காரணம் இல்லாம அடுத்து, அதாவது 2027 நோன்பும் வந்து தகுந்த காரணம் இல்லாம அந்த நபர் அல்லது அந்த பெண் நோன்பு பிடிக்காம இருந்தால் 2028 உடைய அந்த நோன்பு வாரதுக்கு முன்னால கட்டாயம் இந்த நோன்பையும் கலா செய்யணும். கொடுக்கப்பட்ட நேரத்துள்ளுக்கு அவர் அந்த நோன்பை கலா செய்யாததால அவர் அதுக்கான குற்றப்பரிகாரத்தையும் நிறைவேற்றணும். அது என்ன குற்றப்பரிகாரம்னு பார்த்தோம்டா, இஸ்லாம் சொல்லிக்குது அந்த நபர் ஃபிதியா கொடுக்கணும். ஃபிதியாண்டா என்னான்னு பார்த்தோம்டா, அதாவது அந்த நபர் வாழக்கூடிய அந்த நாட்டில் பிரதானமான உணவாக உட்கொள்ளப்படக்கூடிய அந்த உணவுல 600 கிராம் எடுத்து ஒரு ஏழைக்கு அவர் சதக்கா செய்யணும். உதாரணமாக எங்களோட நாட்டை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், எங்களோட நாட்டில் பிரதானமாக உட்கொள்ளப்படக்கூடிய ஒன்றுன்னு சொன்னால் அதாவது அரிசி எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலும். அப்போ அவர் என்ன செய்யணும், ஒரு ஏழைக்கு 600 கிராம் அரிசியை எடுத்து சதக்காவாக அவர் கொடுக்கணும். அப்படி அவர் அந்த ஃபிதியாவை கொடுக்காம எத்தனை வருஷம் பின்னுக்கு ஆக்கி கொண்டே போறாரோ அத்தனை வருஷத்துக்கும் அவருடைய அந்த ஃபிதியாவுடைய கணக்கு இரட்டிப்பாகி கொண்டே போகும். ஆனாலும் அவர் கலா செய்ய வேண்டிய நோன்பு ஒன்றாகிக்கும். நோன்புடைய எண்ணிக்கை கூடாது. ஒரு நோன்பு உட்டிந்தா அந்த ஒரு நோன்பை கலா செய்யணும். ஆனாலும் மிச்சம் வருடங்கள் பிந்தக்கூடிய நேரத்தில் அந்த ஒவ்வொரு வருடத்துக்கும் அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபிதியாவை அவர் கொடுக்கணும். 5 வருடமாக இருந்தால் 5 வருடத்துக்கும் அவர் எவ்வளவு ஃபிதியான்னு சொல்றத கணக்கு பார்த்து மொத்தமாக சேர்த்து அந்த நபர் கொடுக்கணும். இது முதலாவது கூட்டம். 2வதாக வரக்கூடிய ஆக்கள் யாருன்னு சொன்னா, அதாவது ஒரு வயோதிபர், அப்படி இல்லாட்டி ஒரு சோமாகாத ஒரு கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர். இந்த 2 பேரும் ஃபர்லான் நோன்பை விட்டாங்களாக இருந்தால் இவங்களுக்கு கலா செய்யறதுக்கு ஒரு தனி ஒரு முறையை இஸ்லாம் வச்சுக்குது. அதாவது இவங்க பிரயாணி கலா செஞ்சது போல ஒரு முறையில் கலா செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு இஸ்லாம் என்ன செஞ்சுக்குதுன்னு சொன்னால், இவங்க நோன்பை விட்ட காரணமே இவங்களுக்கு உடம்புல சக்தி இல்லை, நீண்ட கால நோய். அப்போ இவர் நோன்புக்கு பிறகும் அவர் அப்படித்தான் ஈப்பார். ஒரு வயோதிஃபரண்டா அவர் நோன்புக்கு பிறகு அவர் வாலிஃபனாக போகிறதில்லை, அவர் அப்பவும் வயோதிஃபனாகத்தான் ஈப்பார். அப்போ இப்படியாப்பட்ட காலத்தில் இஸ்லாம் சொல்லிக்குது இவர் அந்த நோன்பை பிடிக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. மாறாக அவர் ஒரு நோன்பு விட்டால் அந்த ஒரு நோன்புக்கு பதிலாக ஃபிதியா கொடுத்தா சரி. அதாவது 600 கிராம் அரிசியை எடுத்து அவர் ஒரு ஏழைக்கு சதக்கா செஞ்சால் போதும். எத்தனை நோன்பு விடுறாரோ அத்தனை நோன்புக்கு 600 அவர் கணக்கு பார்த்து மொத்தமாக சேர்த்து கொடுத்தால் சரி. இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இவர் இப்போ 2026 இவர் நோன்பை விடுறாரு, கடுமையான நோய் சுட்டி. 2027 நோன்பு வரக்கொலையும் இவர் அந்த நோன்புக்கான ஃபிதியாவை கொடுக்க இல்லைன்னு நாங்கள் வச்சுக்கொள்வோம். முன்னுக்கு நான் சொன்னது போல வருடங்கள் பிந்த ஃபிதியாவுடைய எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே போகும்னு சொன்னது இவருக்கு, அதாவது வயோதிபர்களுக்கு, அதே போல பயங்கரமான நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வராது. இவங்க எத்தனை வருஷங்கள் அந்த ஃபிதியாவை கொடுக்காட்டியும் அவங்களுடைய ஃபிதியாவுடைய கணக்கு ஒன்றாகத்தான் நீக்கும். எத்தனை நோன்புன்றதை கணக்கு பார்த்து அவங்க ஃபிதியாவை கொடுத்தால் சரி. 3வதாக வரக்கூடியது யாருன்னு சொன்னால், அதாவது கற்பிணி தாய்மார்கள், அதே போல் ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்காக வேண்டி அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய காலத்தில் நோன்பு விட்ட தாய்மார்கள். இந்த 2 பேர்த்துடைய விஷயத்திலையும் இஸ்லாம் சின்ன அதாவது ஒரு தெளிவு வழங்கிக்குது. அதாவது 2 பேர்த்தையும் 2 பகுதிகளாக பிரிச்சுக்குது. அது எப்படின்னு சொன்னால், உதாரணமாக ஒரு கற்பிணி தாய், அப்படி இல்லாட்டி ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாய், இந்த 2 பேரும் நோன்பு விடுறாங்க. ஏன் நோன்பு விடுறாங்கன்னு சொன்னால், அதாவது தனக்கு, தன்னுடைய உடம்புக்கு, தன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும்னு நினச்சி அதுக்கு பயந்து இந்த 2 பேரும் நோன்பு விட்டாங்களாக இருந்தால் இவங்க எப்படி கதா செய்யணும் என்ற விஷயத்தை இஸ்லாம் தெளிவாக சொல்லிக்குது. அது எப்படின்னு சொன்னால், அவங்க அடுத்த நோன்பு வாரதுக்கு முன்னால் விட்ட நோன்பை கதா செய்யணும். அப்படி அடுத்த நோன்பு வாரதுக்கு முன்னுக்கும் அவங்க நோன்பை கதா செய்யலைன்னு சொன்னால் அவங்க அதுக்கு அடுத்த நோன்பு வாரதுக்கு முன்னுக்கும் ஃபிதியாவும் கொடுத்து நோன்பை கதா செய்யணும். 2வதாக இஸ்லாம் எப்படி சொல்லிக்குதுன்னு சொன்னால், அதாவது ஒரு கற்பிணி தாய், ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாய், தன்னுடைய உடம்புக்கோ தனக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும்னு பயப்படாம, பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், ஒரு கற்பிணி தாயாக இருந்தால் தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடும். அதே பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக இருந்தால்
அதாவது பால் குடிக்கக்கூடிய அந்த சிறு குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துரும்ண்டு அதுக்கு பயந்து அந்த பெண்கள் நோன்பை விட்டாங்களாக இருந்தால் ஃபிக்ஹுடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறாங்க, அவங்க என்ன செய்யணும், அடுத்த நோன்பு வாரத்துக்கு முன்னுக்கு அந்த உட்ட நோன்பை கதா செய்கிறதோட அந்த நோன்புக்கு பதில் அந்த நோன்பை கதா செய்யணும். அதோட சேர்த்து அந்த நோம்போட ஒரு ஃபிதியாவையும் அவங்க கொடுக்கணும். அதாவது 600 கிராம் அரிசியை எடுத்து அவங்க ஒரு ஏழைக்கு சதக்கா செய்யணும். அப்போ எத்தனை நோன்பு விட்டாங்களோ அத்தனை நோன்பை கதா செய்கிறதோட அந்த ஒவ்வொரு நோன்புக்கும் 600 கிராம் அரிசியை அவங்க ஃபிதியாவாகவும் கொடுக்கணும். அப்போ இதுதான் நோன்பை விட்டவங்க அந்த நோன்பை கதா செய்கிற முறையும் அந்த நோன்புல அவங்க ஃபிதியா கொடுக்குற முறையும். அப்போ உண்மையிலே நாங்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் யார் யாருக்கு இஸ்லாம் சலுகை வழங்கிக்கு என்று சொல்கிற விஷயத்தை பார்த்தோம். அதே போல் சலுகை வழங்கப்பட்டாக்கள் என்னென்ன நிபந்தனைகள் இருந்தால் அந்த சலுகையை பயன்படுத்தலாம் என்ற விஷயத்தையும் நாங்கள் பார்த்தோம். அதே போல் சலுகையை பயன்படுத்தி நோன்பை விட்டதுக்கு பின்னால் அந்த நோன்பை அவங்க எப்படி கதா செய்யணும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தையும் நாங்கள் பார்த்தோம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் இன்றைக்கு இந்த பார்த்த விஷயத்தில் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பூரணமான தெளிவை தரணும். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இந்த ஃபர்லான நோன்புகளை கபூல் செய்யணும். எங்களுடைய ரமலானுடைய இரா வணக்கங்களை எங்களுடைய தொழுகைகளை கபூல் செய்யணும். அதே போல் நாங்கள் எங்களுடைய சதக்காக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்யணும். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் அவனுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கணும் என்ற துஆவோடு உங்களை விட்டும் விடை பெற்று செல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.